அதனுடைய பலாபலன்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும். ஒரு அஞ்ஞானவன் தன் கருவறையில் 300 நாட்கள் சுமந்து படாத பாடுபட்டு தன் குருதியினை சிந்த வைத்து இந்த உபதேசத்தை எடுத்து சீராட்டி தாராட்டி பாலூட்டி வளர்க்கின்ற தாயார்கள் ஈன்றெடுக்கின்ற குழந்தைகளாகிய நாங்கள் என்றும் பூமியிலே செய்கின்ற செயலுக்கு ஏற்றவாறு அதனுடைய பலாபலன்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும். ஒருவர் நல்லதை நினைத்து நல்லவற்றை செய்கின்ற போது அந்த நல்ல செயலின் பலாபலன்கள் அவனை பின்தொடர்ந்து வந்து அவனுடைய வாழ்வினை ஒளியேற்றி வைக்கும். மாறாக அதே அன்னையின் கருவறையில் பிறந்து வந்த மனிதன் பிறருக்கு தீயவற்றை நினைத்து தீய செயலில் ஈடுபட்டார். அந்த தீய செயலின் விளைவுகள் அவனை பின்தொடர்ந்து சென்று அவனுடைய வாழ்வையை சூரியமயமாக்கிவிடும். ஆகவே இறையருளாலே இந்த புண்ணிய பூமியிலே மானிடனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற செயலுக்கு ஏற்றவாறு அதனுடைய பலாபலன்கள் நிச்சயமாக அவர்களை பின்தொடர்ந்து செல்லும். ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக என்றும் தடைக்கல்லாக வாழக்கூடாது. ஒருவர் வீழ்ந்து விடுகின்ற போது என்னுடைய கரங்களை கொடுத்து அவரை எழுப்பிவிட தெரிய வேண்டும். அது தர்மம். ஒருவர் தாழ்ந்து செல்கின்ற போது எங்கள் தோளை கொடுத்து நாங்கள் எழுப்பி நிறுத்த வேண்டும். அது தர்மம். ஆகவே நாங்களும் என்றும் இறையருளாலே மாற்றமாக பிறந்து வந்த நாங்கள் பிறருக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்தும் நல்ல மனிதனாக வாழ்ந்து இறையடியை சேர வேண்டும் என்று கேட்டு இந்த ஆலயத்திலேயே பூசை நாளிலே நட்சத்திரை சொல்வதற்கு வழியமைத்து தந்த என்